வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை இதோ இன்றைய இலவசங்களில் பார்ப்போம். பெயர் பிரியதர்ஷினி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல சோழிய வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்பு ட்ரை பண்ணி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விருதுநகரை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடிய மணமகனுக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் இதை பெற்றார் கூட எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக இருந்தால் போதும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அது என்னோடய குழந்தை மாதிரி நான் பார்த்துக்குவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஏதாவது ஐடியா இருந்தால் கூட ஓகே தாங்க, நானும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் நல்லா ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரின் பேர் பார்த்தீங்கன்னா பவானி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் சோழிய வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டைலரிங் கடை சொந்தமாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. மற்றபடி பெரிய வசதிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு லட்ச ரூபாய் கையிருப்பில் வச்சுருக்கிறதாவும் ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் வசிக்கிற இவங்களுக்கு இப்போ உடனடியாக மறுமணம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வரக்கூடியவருக்காவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்கிறதாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. மேலும் இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகே.